வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022ஓட எபிசோட் 24க்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு தம்ப்நெயில்னு ஒரு மேட்டர் இருக்குங்க. அதுதான் வந்துட்டு நம்ம வீடியோவை ட்ரெண்டிங் ஆக்குறதுக்கும் வியூஸை நிறையா கெயின் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற பல வீடியோஸ்க்கு முக்கியமாக அது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரீசன் அந்த வீடியோஸ்க்கு அவங்க கொடுத்த தம்ப்நெயில் தான். சில தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயிலை பார்க்கும்போதே அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கணும்னு தோணும். அதே மாதிரியே கிளிக் பண்ணி பார்க்கும்போது தம்ப்நெயிலில் சொன்ன விஷயம் அப்படியே வீடியோலாம் இருக்கும். சில பேர் வைக்கிற தம்ப்நெயில்லாம் அந்த தம்ப்நெயிலுக்கும் வீடியோவுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்காது. தம்ப்நெயிலில் இல்லாத கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயிலை மேக் பண்ணிவிட்டு அந்த தம்ப்நெயிலுக்குள்ளே போய் பார்த்தோம்னா வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கிளிக் பிட் தம்ப்நெயில்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா உங்களோட வியூவர்ஸ் உங்கள் சேனலை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மேட்ரு என்னென்னா, இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸை ஒரு பிசியில் நம்மளால் சூப்பராக மேக் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா மேக் பண்ணலாம். பட் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மொபைல். இதில் நான் எப்படி பெஸ்ட்டாக தம்ப்நெயில் மேக் பண்ணுறது, முதல்ல அந்த மாதிரி பண்ண முடியுமான்ற சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கிற பல யூடியூபர்ஸ் கூட இப்போ வரைக்கும் பிக்சல் லேபுங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி தம்ப்நெயில் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பிக்சல் லேப் அப்படின்னு இல்லை, பிக்சல் லேப் மாதிரி இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நானும் வந்து அந்த பிக்சல் லேப் ஆப்பை தான் யூஸ் பண்ணி தம்ப்நெயில்ஸ்லாம் மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை, ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். ஸோ தம்ப்நெயில் டிசைன் மேக்கர் அப்புறம் பிக்சல் லேப், இது ரெண்டை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எக்கச்சக்கமான ஃப்ரீ ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஆப்ஸை யூஸ் பண்ணியே நம்மளால் பெஸ்ட்டாக தம்ப்நெயிலாக மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸில் நீங்கள் 3D டெக்ஸ்ட்டு பிஎன்ஜி இமேஜஸ்லாம் ஆட் பண்ணும்போது அது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த பிஎன்ஜியை வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி பிஎன்ஜி, அதாவது பிஎன்ஜினா ஒன்றும் இல்லைங்க. இப்போது நம்ம நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியல. அதை பிசியில் பண்ண முடியும் கண்டிப்பாக, பட் மொபைலில் அதை எப்படி பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ வெறும் 60 செகண்டில் எப்படி உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது, அதை தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு உங்களுக்கு தேவை, உங்கள் மொபைலில் இருக்கிற கூகுள் குரோம்னு ஒரு ஆப் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ப்ரௌசர் வச்சுருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற சர்ச் பாரில் போய்ட்டு remove.bg, அதாவது remove.bg கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கே டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஒரு வெப்சைட் ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். ஸோ எந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ண உடனே அந்த இடத்துல வந்துடும். ஒரு 10லேருந்து 15 செகண்டுக்குள்ளே ஒரு சின்ன பார் மாதிரி போகும். அது ஃபுல்லானதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வெறும் அந்த இமேஜ் மட்டும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி என்னுடைய இமேஜ் மட்டும் தனியாக வந்துட்டு வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எடிட் பண்ண இமேஜ் வந்து உங்களோட மொபைலில் வந்துட்டு சேவ் ஆயிரும். ஸோ அந்த இமேஜ், அதாவது அந்த பிஎன்ஜி இமேஜை உங்களுடைய தம்ப்நெயில் எடிட்டிங் ஆப்பில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அப்ளிகேஷனில் வேணாலும் நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் பெருசாக நினைக்கிற பல விஷயத்தை ஒத்த மொபைலை வச்சுக்கிட்டே நம்மளால் ஈஸியாக பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இன்னும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக், இல்லை அப்படின்னா யோசிக்காமல் அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ், பாய் ஃப்ரம் பாபா. பாய்.